சண்டே காலையில எத்தனை நாளைக்கு தான் மாடி தோட்டத்தில ஓபி அடிக்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் வேலைய பார்ப்போன்ட்டு, இந்த பாலக்கீரை வழக்கமா போடுற தொட்டி 2 இருக்கு. அதில ஒரு தொட்டியில இருந்த பாலக்கீரை முடிஞ்சு போயிட்டு, அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு, புது மண் கலவை ரெடி பண்ணத இதில கொட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதில ஏதாவது விதை போட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விதை போடுறது, புடுங்கி நடுறது இதெல்லாம் என்னோட வேலை தான். நேத்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கமே, இத விதை போட்டு விட்டுருவோன்ட்டு 2 பாத்தி மாதிரி போட்டு அதில போட்டிருந்தேன். இத நட வரத்துக்குள்ளார ஒரு அக்கப்போரே நடந்துருச்சுன்னா பார்த்துங்க. இந்த தூதுவளை செடி வந்து தானா எனக்கு முளைச்சிருந்தது. நானும் போகிறப்ப வரப்பெல்லாம் பால்கனியில் குத்தும், ஆனால் கம்முன்னு வந்துடும். நேற்று ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வர அளவுக்கு குத்தி விட்டுருச்சு. சரி, அதனால் அதை வேரோடு பிடுங்கி மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில் வச்சு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா இதில் இருக்க மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது. சரி, இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பொடியாக்கி வச்சு தோசையெல்லாம் போட்டு சாப்பிட்லான்ட்டு நானும் இதை பாதுகாத்துட்டு வரேன். தூதுவளை வெயில் காலத்தை விட மழை காலத்தில் அதிகமாக தேவைப்படும். அதில் ஒரு விதமான கசப்புத்தன்மை தெரியும். அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் ஒரு சூப் வச்சு என் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை ஒரு லாங் வீடியோவும் எடுத்து போட்டிருப்போம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப தேவைப்படுறப்ப செக் பண்ணி பாருங்கள். அப்படியே மாடி தோட்டத்தில் இருக்க பூக்கள்லாம் பறிச்சுக்கிட்டு கிச்சன் வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியோட சிக்கன் குழம்பு, பழைய சாதத்தில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளராக குடிச்சாச்சு. மதியானம் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் கழித்து குக்கரில் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டையை வேக வைக்காமல் எனக்கு கலக்கியாக போட்டு தாங்கம்மான்னு இருந்தாங்க. அதே மாதிரி கூடவே தயிர் பச்சடியோட வாட்டர்மெலன் வச்சு மதியானம் லஞ்சு முடிச்சாச்சு.